இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுவும் உனக்கு தாண்டா. நீ ரெண்டையுமே வச்சு விளையாடு, சரியா? வணக்கம் வக்கீல் சார். வணக்கம் வசந்த் சார். ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? என்ன நியூஸ் சார்? கோர்ட்ல தீர்ப்பு நம்ம பக்கம் வந்துருச்சு சார். அப்படியா? சூப்பர். சிஸ்டர், நம்ம ஆளு வந்துட்டா போல இருக்கு, பாருங்க. நானும் சூர்யாவும் யுஎஸ்ல ஒன்னா படிச்சோம். அப்பதான் நாங்க ரெண்டு பேரும் அங்க டிகிரி தோஸ்த் ஆயிட்டோம். டிகிரி தோஸ்தா? டிகிரி காஃபி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன டிகிரி தோஸ்த்? டிகிரி தோஸ்த்னா டியர் ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். அச்சா அச்சா. யார் நீங்க? என்ன வேணும்? என் ஹஸ்பண்ட் வேணும். வாட்? ஹஸ்பண்ட் வேணுமா? என்ன உளறீங்க? சொல்லுங்க, யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? நான் தான் சொன்னேனுங்க, என் ஹஸ்பண்ட் வேணும்னு. நாம என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பார்க்கலாம். நீ வா. மான்சிங், மான்சிங், ஐயோ, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? உயிருக்கு உயிரான என்ன விட்டுட்டு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்னங்க நியாயம்? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். யார் நீ? என்ன பேசிட்டு இருக்க? என்னங்க நீங்க? கல்யாணம் ஆன கையோட டெல்லிக்கு போயிட்டீங்க. இப்பதான் சென்னைக்கு வந்திருக்கீங்க. வந்த நீங்க தாலி கட்டின ஒய்ஃப் என்ன பார்க்காம உங்க ஃப்ரெண்ட் வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏய், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பொண்ண முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போட சொல்லிடுவேன். ஏ, துர்காவே போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே? துர்கா, நீ அந்த பொண்ணை விசாரி. ஹலோ, அதெல்லாம் அப்போ. இப்பதான் தொப்பிய கலட்டிட்டு துரத்தி விட்டானுல. இனிமே அவ எப்படி விசாரிப்பா? போலீஸ் வந்தா சூர்யாவை கூட்டிட்டு போயிடுவாங்க. இதுக்குதான் இந்த டிராமாவா? மாதாஜி, பொய்ய அழுத்தமா சொல்லி நம்மள குழப்ப பாக்குது அந்த பொண்ணு. நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. போலீஸ் வந்தாதான் உண்மை வெளியே வரும் மாதாஜி. தாராளமா வர சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்றேன். பாண்டி, என் போனை கொடு. ஒரு நிமிஷம் இருங்க. பாத்தீங்களா? பாருங்க, இவங்க எல்லாரும் எப்படி என்ன நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க பாருங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? உங்க கூட உயிருக்கு உயிரா வாழ்ந்ததுக்கு நான் இப்படி அசிங்கப்படுறேன். இதுக்குதான் நான் போலீஸ வர சொல்றேன். போலீஸ் வந்தாதான் எனக்கு நியாயம் கிடைக்கும். போலீஸ்லாம் வந்து எதுக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு? நானே உங்களை அவர் கூட சேர்த்து வைக்கிறேங்க. என்ன சிஸ்டர், இங்க நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே புரியல சிஸ்டர். சூர்யானி எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க? மாட்ட போறா. துர்கா, இந்தா தாலி ரெடி. தாலி ரெடி. மான்சிங், தாலி அவங்க கழுத்துல கட்டுங்க. கட்டுங்க. ஐயோ, சீக்கிரம் கட்டுங்க மான்சிங். நம்மளால ஒரு தாலி கட்ட முடியல, இப்ப பல தாலிகள் கட்டானே. உண்மையை சொல்ல போறேன். இல்ல, விடுங்க விடுங்க, வேண்டாம் வேண்டாம்.
சமயபுரம் மாரியம்மா, என் குழந்தை எங்க இருக்கா, என்ன ஏதுன்னு தெரியல. நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை. உனக்காக நான் கூழ் ஊத்துறேன். என் குழந்தைய எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துற தாயே. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். துர்கா இப்ப வந்துருவா. ஆமாமா, இது வந்துருவா. சரிங்க. துர்கா, ரெடி ஆயிட்டு வந்துட்டியா? இப்போ உன்னை பார்த்தா அப்படியே மாறி பாக்குற மாதிரி இருக்கு. மாறி இருக்கும்போது வருஷா வருஷம் ஆடி மாசம் இப்படிதான் கூழ் ஊத்துவா. மாறி போனதுக்கு அப்புறம் நீ வந்து மறுபடியும் அதே மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு துர்கா. ஆடி மாசம் வந்துச்சுன்னா மாறி இப்படித்தானே வீட்டை கோயிலாக்கிருவா. முட்டாள். உருவத்துலதான் அவ துர்கா, ஆனா அவ உடம்புக்குள்ள இருக்கிறது மாரியோட உயிர். மறந்துட்டியா? அட ஆமா இல்ல, மறந்துட்டேன் சிஸ்டர். ஆனா நீங்க ரொம்ப ஷார்ப் சிஸ்டர். வாய மூடு. பூஜைக்கு எல்லாமே ரெடியா இருக்கு துர்கா. நீ அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டு பூஜைய ஆரம்பிச்சு கூழ் ஊத்திரு. கண்டிப்பா தேவி அம்மா நல்லபடியா வீட்டுக்கு திரும்ப வந்துருவா. ஆமா துர்கா, அம்மனோட உக்கிரமான தன்மையை சாந்தப்படுத்தி அம்மனோட அன்பையும் கருணையும் பெறணுங்கிறதுக்காக ஆடி மாசம் அம்மனுக்கு கூழ் ஊத்துற வழிபாட்டை வழி வழியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட இந்த நேர்த்தி கடனுக்கு அம்மன் மனசிறங்கி தேவியை நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துருவா. வா துர்கா, பூஜை ஆரம்பிச்சிடலாம். வாங்க. சரிங்க. வாங்கம்மா போலாம். சிஸ்டர், நாமளும் போலாமா? ஓ, ஓம் சக்தி, ஓம் சக்தி. பராசக்தி. பராசக்தி. அம்மாடி, சமயபுரம் அம்மன் சக்தியை சாதாரணமா நினைச்சிடாத. நீ கூழ் வார்த்ததுக்கு நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். என்ன சிஸ்டர், இவங்க வாழ்த்துறதெல்லாம் பார்த்தா அந்த குளத்தை கிடைச்சிருமோ?